पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्माज्जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याताः सर्ववेदान्ताः तान् नित्यं प्रणतोऽस्म्यहम्।
இந்த 2 ஸ்லோகம் போதும் நம்ம டெய்லி படிக்கும்போது. இந்த 3வது ஸ்லோகம் ஆச்சாரியார் தைத்திரியக சாரஸ்ய அப்படின்றது அவர் சொல்றார். பர்சனலா நான் இந்த வியாக்கியானத்தை பண்றேன் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி படிக்கும்போது 2 ஸ்லோகங்கள் மட்டும் படிக்கலாம். 1 ஆத்ம நமஸ்காரம், 2 வந்து பார்த்தீங்கன்னா குரு சம்பிரதாயத்துக்கு நமஸ்காரம். 2 மட்டும் சொல்லி முடிச்சுக்கோங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைத்திரிய உபனிஷத்துல அவதாரிகா பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம் நம்ம சொல்லுவோம், அது போயிட்டு இருக்கு. இந்த சம்பந்த பாஷ்யத்துல முதல்ல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யா எதுக்காக ஆரம்பிக்கப்படுகிறது, நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்றேன். என்ன காரணம் இந்த பாஷ்யத்தை எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வகாண்டிகள் வேதம் என்பது கிரியார்த்தத்வாத், ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத். வேதத்தோட பிரயோஜனமே எதுக்கு அப்படின்னா, ரிச்சுவல் பார்ட்ல மட்டும்தான் அது யூஸ் ஆகிறது, ரிச்சுவலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிறது, அதுக்கு அந்நியமா அதோட பிரயோஜனம் எதுவுமே இல்லை அப்படின்றது அவங்களோட அபிப்பிராயம். அதனால தைத்திரிய உபனிஷதத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராயணத்தை மட்டும் பண்ணி விட்டுருவாங்க. இதுல ஏன் பாராயணத்தை மட்டும் பண்றாங்க அப்படின்னா, தைத்திரிய உபனிஷத்துல எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவகந்தி ஹோமம் அப்படின்னு ஒரு பார்ட் மட்டும் வருது. ஆவகந்தி ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமத்துக்கான விஷயம் வருது. அதுக்கு அந்நியமா இருக்கிறது எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது அப்படின்னா, ஸ்வாஹா வஷட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸ்வதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த சுவாமி அப்போ உபனிஷத்துல போய் எப்படி சுவாமி ஆவகந்தி ஹோமத்தெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முன்னோரை கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். இந்த தைத்திரிய உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரம், பிராமணம், ஆரண்யக்கம்னு செப்பரேட்டா இல்லாம அது என்ன இருக்கும், தித்திரி பறவைகள் வாமிட் பண்ணதை சாப்பிட்டு சொன்னதுனால மந்திரமும் பிராமண பாகமும் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகி கிடக்கும் இங்க. அப்போ தைத்திரிய உபனிஷத்துக்குள்ளார ஞான பார்ட்டுக்குள்ளார என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவகந்தி ஹோமம்னு ஒரு ஹோமத்துல யூஸ் பண்ற மந்திரங்களும் இங்க பிரயோகத்துக்கு வந்திருக்கு. அதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கர்மபரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீதி இருக்கிற 2 சாப்டர் இந்த ஆவகந்தி ஹோமம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்ஷாவல்லின்னு முதல் சாப்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவகந்தி ஹோமம்னு வரப்போது நம்ம படிக்க போறோம் ஃபுல்லா. அப்ப ஸ்வாகா சொல்றதெல்லாம் வந்துருது. ஆனா அடுத்து பிரம்மானந்தவல்லி, அதுக்கப்புறம் பிருகுவல்லி அப்படின்னு 2 பார்ட் இருக்கு. அந்த 2 பார்ட்லயுமே எந்த ஒரு ஸ்வாகாக்கார மந்திரங்களும், ஸ்வதாகார மந்திரங்களும், வௌஷட்டுக்கார மந்திரங்களும், வஷட்கார மந்திரங்களும் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆச்சாரியர் அதுக்காக தான் நிரூபணம் பண்ண வரார். ஏன்பா நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பாராயணமே பண்ணிட்டு இருக்கீங்களே, விதி எங்கேயாவது இருக்கா? மற்ற மந்திரங்களுக்கெல்லாம், அந்த மற்ற 2 வள்ளிக்கெல்லாம் விதியே இல்லையே. சரி, ஆவகந்தி ஹோமத்துக்கு பண்ணிக்கிறீங்க, மீதி இருக்கிற மந்திரங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் விதிகள் காணப்படவில்லையோ, இதை இந்த இடத்துல இந்த ஹோமத்துல, இந்த சடங்குல பிரயோகிக்கிறதுக்கு விதி எங்கெல்லாம் எந்த மந்திரங்களுக்கெல்லாம் இல்லையோ அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ண அப்படின்னா, எவனா ஒரு பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருப்பான், அவனை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா, வாப்பா நீ என் கூட வா. இல்லையா, எனக்கு ஹோமம்லாம் தெரியாது. ஒன்னும் ஹோமம் தெரியவேனா, தைத்திரியம் தெரியுமா? ஆமா தைத்திரியம் தெரியும் எனக்கு. அப்ப வா, வந்து உட்கார்ந்து என்ன பண்ண அப்படின்னா, உனக்கும் ஒரு சம்பாவனை வாங்கி தரேன். நீ என்ன பண்ண அப்படின்னா, ஹோமம் பண்ற இடத்துல ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு தைத்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் விதி காணப்படவில்லையோ பிரயோக விதி, அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்றது, பாராயணம் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அப்ப உபனிஷத்து மந்திரங்கள்ல நிறைய ஆல்மோஸ்ட் உபனிஷத்து மந்திரங்கள்ல பிரயோக விதியே இருக்காது. அப்ப வைதிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரயோக விதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பக்கத்துல உட்காந்து பாராயணம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த லாபமும் இல்லை, பாராயணம் பண்றதுதான் லாபம், வேற எதுவும் லாபம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. அதனால இந்த தைத்திரிய உபனிஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வைதிகர்கள், பாராயணம். எங்கேயாவது வந்து தைத்திரியம் டெய்லி வந்து எங்கேயாவது அர்த்த விசாரம் பண்றது எங்கேயாவது பாக்குறோமா? சங்கர மடங்கள் எத்தனை பிரான்சஸ் இருக்கு, சங்கர மடங்கள் எத்தனை பிரான்சஸ் இருக்கு, வேத பாடசாலைகள். இப்ப திருவண்ணாமலையிலேயே சங்கர மடத்துக்கு ஒரு வேத பாடசாலை இருக்கு, அதித்தி ஆசிரமத்துக்கு ஒரு வேத பாடசாலை இருக்கு, ரமண ஆசிரமத்துக்கு ஒரு வேத பாடசாலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 பிரசித்தமா இருக்கு.
இது யோகி ஆசிரமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிறி சுவாமி ஆசிரமத்துக்கு ஒரு வேத பாடசாலை இருக்கு 4. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்க யாரு அப்படியா ஹரிகண பாட்டிகள் எங்க நடத்துறாரு? ஓஹோ சரி சரி. அப்ப எனக்கு தெரிஞ்ச பிரசித்தமா 4 இருக்கு. காஞ்சி ரோட்ல ஒண்ணு இருக்கு. சரி ஆமா, குஜராத்தோட ஒரு பாடசாலா இருக்கு. சரி, எந்தெந்த இருக்கட்டும், நிறைய இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச பிரசித்தமா ஒரு 4 இடம் 4-5 இடம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரசித்தமா பேனரோட போர்டோட இருக்கிற பாடசாலைகள் எனக்கு தெரியும். டெய்லி என்னோட வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பாடசாலை பசங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பாடசாலையோட பசங்களும் நல்ல பிரம்மச்சாரிகள் இங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரமணாசிரமத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 2-3 நாள் தங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா தைத்திரிய பாராயணம் எப்ப நடக்குதுன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. நீங்க போய் தைத்திரிய பாராயணத்துல இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றது எல்லாத்தையும் அங்க போய் பண்ணிக்கலாம். நல்லா படிச்சதுக்கு பிறகு போய் நீங்க திரும்ப ஒரு 4 நாள் உட்கார்ந்து தங்குனீங்கன்னா அவங்களோட சேர்ந்து சொல்லி உங்களுக்கு பாராயணம் வந்துடும். யோகி ஆசிரமத்துக்கு வந்து தங்குனீங்கன்னா யோகியிலேயே வந்து பாராயணம் நித்தியம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ எங்கெல்லாம் பாடசாலைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் பாராயணம். சரியா தப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமா, பாராயணம் பண்றதுதான் அவங்க வேலையே பாடசாலையில. ஆனா ஆசிரமத்துல நடக்கலாமா? ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாமா? ஆசிரமத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா அர்த்த பாட்டம் நடக்கணும். இந்த தைத்திரிய உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்து, இப்ப என்ன மாதிரி ஒரு சுவாமி இருந்து இந்த பதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இத ஒவ்வொன்னா அர்த்த விசாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாராயணத்திற்கானவை அல்ல. உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆத்ம விசாரம் செய்வதற்காக. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற அந்த தப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக இது பிரம்ம வித்யா, இந்த தைத்திரிய உபனிஷத்து பிரம்ம வித்யா, அஜானத்தை நாசம் செய்யக்கூடியது, ஆத்ம ஞானத்தை தருவதன் மூலமாக. அப்ப என்ன பண்ணணும், விசாரம் பண்ணணும், பாஷ்யம் எழுதணும் இதுக்கு அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், பாஷ்யத்தை எழுதுறார். அப்படி பாஷ்யத்தை எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரு நமக்கு எதிரியா நிற்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கரருக்கு முன்னாடி வைதிகர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர். வைதிகர்னு சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, பூர்வ மீமாம்சகர்கள் எடுத்துங்க, கர்மகாண்டிகள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துங்க. இந்த கர்மகாண்டிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கரருக்கு பிரதான எதிரிகளா வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க வந்து சும்மா வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்மத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தாந்தம். இந்த உலகத்துல எதை அடையிறதா இருந்தாலும் தர்ம அர்த்த காமம், தர்மம் பண்றதும் கர்மத்தினால, பணம் சம்பாதிக்கிறது அர்த்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினாலதான் சம்பாதிக்கிறோம். காமபோகத்தை பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் தான் தேவைப்படுது. அதே மாதிரி 3 புருஷார்த்தங்கள் மாதிரியே 4வது புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சமும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கர்மத்தினாலேயே மோட்சமும் சித்திக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், பெரும்பாலான மனிதர்களுக்கு கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ளார போய் உட்கார்ந்துருக்கு. கர்மத்தை விட்டுட்டு ஒருத்தனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுன்றது பெரிய பாக்கியம். அது அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ற கூட்டம் வந்து பெரிய கூட்டம் இருக்கு. அதனால சங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உபனிஷதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவதாரிகா பாஷ்யத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது பகவத்கீதை 2வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்துக்கு மேல எடுத்தீங்கன்னா இதே விசாரம் அங்க இருக்கும். முண்டக்கத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி விசாரம் இருக்கும். கட்டோபனிஷத்தை எடுத்தீங்கன்னா விசாரம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் உபனிஷத்து ஆரம்பிக்குதோ ஈஷாவாசியத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கும். இப்ப நான் பேசுறதெல்லாம் ஈஷாவாசியத்துல இருந்து பேசுறேன். உபசம்ஹார பாஷ்யம் எங்க வந்து பாத்தீங்கன்னா கீதாவோட உபசம்ஹார பாஷ்யம் 1866க்கு மேல ஒரு பெரிய பாஷ்யம் ஒண்ணு படிச்சோம். அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் ஆச்சாரியார் சொல்லியிருப்பார். பிரம்மசூத்திர பாஷ்யத்திலையும் எங்கெல்லாம் சமயம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை கண்டனம் பண்றதை தான் வச்சிருக்கார். அப்ப பிரதானம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்து புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல ஊறி போயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கர்மத்துல. நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு என்ன பண்ணணும், அந்த கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது அப்படின்னு அதை சித்தப்படுத்தணும். சித்தப்படுத்துறதுனா என்ன அர்த்தம், பிரதிஜா மாத்திரேன்னு நான் வஸ்து சித்திகி, ஏப்பா கர்மத்தினால ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றதுனால மட்டும் நமக்கு புத்தி வராது, புரியாது.
அப்ப புத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இதனால 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 இது வராது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி 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 நம்ம புத்தியை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண வச்சுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை நெகேட் பண்ண முடியும். ஒரு வார்த்தையில சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அது நடந்துராது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தப்பான புரிதல் எல்லாமே இருக்கு உள்ளுக்குள்ளார. ஒன்னுத்தோட லிமிட்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, எல்லா வஸ்துக்களுக்கும். இது இதனால இவ்வளவுதான் பண்ண முடியும், இதனால இவ்வளவுதான் போக முடியும், இதனால இவ்வளவுதான் போக முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட லிமிட்டேஷன் என்ன, கர்மயோகத்தோட லிமிட்டேஷன் என்ன, உபாசனையோட லிமிட்டேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறது தான் இந்த பாஷ்யத்தோட தாத்பரியம். ஆச்சாரியர் என்ன பண்ணார், நேற்று ஆரம்பிச்சதை நான் திரும்ப அப்படி லைட்டா ஓட்டிட்டு மேல போறேன். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். நித்யானி அதிகதானி கர்மாணி உபாத துரிதக்ஷயார்த்தானி. இந்த தைத்திரிய உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது தைத்திரிய ஆரண்யக்கத்துல 7வது பிரபாட்டம், 8வது பிரபாட்டம், 9வது பிரபாட்டம் அப்படின்னு 3 பிரபாட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி வருது, இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் எல்லாம் மந்திர சங்கீதா இருக்கு, தைத்திரிய சங்கீதா இருக்கு, தைத்திரிய பிராமணம் இருக்கு, அதுக்கப்புறம் தைத்திரிய ஆரண்யக்கத்துல முதல் 6 பிரபாட்டங்கள் இருக்கு. அப்போ நம்ம படிக்கிறது 3 பிரபாட்டம் தான் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பெருசா இருக்கு, நிறைய இருக்கு. அதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, நித்யானி கர்மாணி. நித்திய கர்மங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய அக்னிகோத்திராதி கர்மங்கள் ஔபாசனம்னு சொல்றோம். இது மாதிரி நிறைய கர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது. அந்த கர்மங்கள்லாம் எது சுவாமி பண்ணணுமா, நம்மலாம் கர்மத்தை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, சொல்லும் போதே மனு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, ஜென்மதா ஜாயத்தே சூத்ரஹா. எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சூத்ரனா பிறக்கிறோம். சம்ஸ்காரா திஜ உச்சியதே. சம்ஸ்காரம் பண்ண பண்ணதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்காரம்னா சுத்தீகரணம் அப்படின்னு பேர். சுத்தீகரணம் பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரா திஜ உச்சியதே, திஜன் ஆகின்றான், பிராமண கஷத்திரிய வைசியன் ஆகின்றான் சம்ஸ்காரத்தினால. யஜ்யோபவித சம்ஸ்காரம் பண்றது. ஒருவேளை யஜ்யோபவித சம்ஸ்காரம்னு ஒருத்தனுக்கு பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சும் குளிக்காமையும் பல்லு தேய்ச்சும் பல்லு தேய்க்காமையும், எல்லா வீட்டுல அப்படிதான் இருக்கும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் மற்ற வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு மாடு என்ன குளிக்குதா, ஆடு மாடு என்ன பல்லு தேய்க்குதா, ஆடு மாடு என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் மனுஷனும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தியாவந்தன சம்ஸ்காரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தீட்சையெல்லாம் இருக்கு, சைவ தீட்சைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த குடும்பங்கள் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவாரம் திருவாச்சகம் படிச்சாகணும். சமய தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. காலையில எந்திரிச்சோடனே விபூதி, அதுக்கு ஒரு தீட்சை கொடுத்து வச்சிருப்பாங்க சைவ மரபுல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சு ஸ்நானம் பண்ணி திரிபுரணம் போட்டு, என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட தாத்தா வீட்டுக்கு போனாவே எனக்கு பிடிக்காது. என்ன காரணம் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிலேயே வளர்ந்து சிட்டிலேயே இதாகி காலையில பெட் காஃபி குளிச்சு எல்லாம் வளர்ந்த ஆட்கள். தாத்தா வீட்டுக்கு போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சு திரிபுரம் போட்டு அவர் பஜன் பண்ணுவார். பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு தேவாரம் திருவாச்சகம் எதையாவது சொல்லி கொடுப்பாரு. அவர் கூட வந்து 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகுதான் காஃபியே வரும். அட பாவி மனுஷான்னு இருக்கும் கேட்கறதுக்கே. வந்து பாத்தீங்கன்னா காலையிலையா தாத்தா வீட்டுக்கு, ஐயோ தாத்தா வீட்டுக்கு போகவே வேணாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா படிக்கணும், தேவார திருவாச்சகம் படிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி கிடைக்கும். பெட் காஃபிலாம் இருக்கவே இருக்காது. இப்ப சம்ஸ்காரம் என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க. சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும், காலையில எந்திரிக்கணும், விடியலுக்கு முன்னாடி எந்திரிச்சாகணும். அப்படின்னும் போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தமோ குணங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நஷ்டமாகும். முதல் காரியம். அப்ப கர்மத்தை பண்றதுன்றது என்ன பர்பஸ் அப்படின்னா, திரிகால சந்தியா வச்சாவே உங்கள்கிட்ட ஆலசியம் வராது, தமோ குணம் வரவே வராது. திரிகால சந்தியா பண்றவனுக்கு 42 பிராணாயாமம் இருக்கு, பஞ்சகோஷ சுத்தி இருக்கு. அப்ப வெறும் சந்தியா, வேற எந்த கர்மமும் தேவையில்லை. அக்னிகோத்திரம் அது இதெல்லாம் கூட விட்டுருங்க. நித்திய சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா
அவனுக்கு தமோ குணம் எட்டியே பார்க்காது. தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாவிலாம் விடவே மாட்டான். ஃபுல்லா தமோ குணம் போய் ரஜோ குணத்துக்கு வந்துடுவான். ரஜோகுணத்துக்கு வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாபக்ஷயம். பாப்பம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தமோ குணத்தை உத்தேசம் பண்ணி வரக்கூடிய, நிமித்தமா வச்சு வரக்கூடிய எல்லா பாப்ப காரியங்களும் நின்றோம். ஆயிடுச்சா? அப்போ ஆனா நித்திய சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க, கர்மகாண்டம்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க, அக்னிகோத்திரம் இது மாதிரி பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் ரஜோகுணமா இல்ல தமோ குணமா இல்ல சத்துவகுணமான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஜோகுணம். நல்ல கர்மிகளா இருப்பாங்க, நல்ல தர்மத்தை பண்றவங்களா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளார என்ன இருக்கும்? காமமும் குரோதமும் இருக்கும். அந்த காம குரோதம்னா நிறைய கணப்பாட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து வைதிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் 80 வயசானாலும் காமம் போயிருக்காது. ஏன் அப்படின்னா கர்மகாண்டம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கல்ப பூர்வமாவே பண்றதா இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டே நம்ம பழகிட்டோம். கர்மகாண்டிகளா இருக்க வைதிகர்களும், வேதம் படிச்ச வைதிகர்களும் 100 வயசானாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காமம் இருக்கு அப்படின்னாவே அந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கானது? ரஜோகுணத்தோட தன்மையிலிருந்து தான். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாஷனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்றது, காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகின்றவை. ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும், காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும். அப்ப சத்துவகுணமா இல்ல, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாவே நீங்க ரஜோகுணி அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. அப்போ தமோ குணத்திலிருந்து வேக்கப் பண்றதுக்கு தான் வைதிக கர்மங்கள் முதல் ஸ்டெப் யூஸ் ஆகுது. அப்ப நித்திய கர்மங்களோட சேர்த்து என்ன பண்ணிக்கணும்? நைமித்திக கர்மங்களையும் சேர்த்துங்க. இந்த 2 கர்மங்களும் பாப்பத்தை நாசம் செய்கிறது. முதல்ல பாப்பத்தை நாசம் பண்ணிச்சுன்னா என்ன சுவாமி, என்ன பாப்பம் அப்படின்னா அனிமல்ஸா நம்ம பிறக்காம இருக்கிறத தடுக்குது. முதல்ல அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸா போயிடக்கூடாது, கீழான கதிக்கு போயிடக்கூடாது அப்படின்னா முதல்ல சாஸ்திரம் சொன்ன கர்மங்களை செய்ய வேண்டும். பசு பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கு தன்மையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷத்தன்மைக்கு கொண்டுட்டு வருது. அப்ப மனுஷத்தன்மைக்கு கொண்டு வரதுக்கான முதல் சாதனம் எது அப்படின்னா சாஸ்திரம் விதிக்கின்ற கர்மங்கள். நித்திய கர்ம அனுஷ்டானத்தை விடவே கூடாது. காலைல எந்திரிச்சோன்னா நம்ம ஜபம் என்ன இருக்கோ அந்த ஜபத்தை பண்ணணும். ஈஸ்வர பூஜை இருந்தா ஈஸ்வர பூஜை பண்ணணும். அதுக்கான பாராயணம் என்ன இருக்கோ அதை பண்ணணும். நித்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நித்தியம் பண்ணக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை விடவே கூடாது. இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. ஆச்சார வள்ளியில முதல் வள்ளியில இதெல்லாம் சொல்ல போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையுமே விட்டுறக்கூடாது. நித்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப தமோ குணம் எட்டியே பார்க்காது. அப்ப அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐயோ சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா கழுதியா பிறந்துருவோனா குரங்கா பிறந்துருவோனா பயப்படவே வேணாம். நரக்கத்துக்கு போயிடுவேனான்னு பயப்படவே வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தமோ குணம் பிரவருத்தி. தமோ குணத்துல இருக்கிறவங்க எல்லாம் அனிமல்ஸா பிறப்பாங்க, கீழே இருக்க நரகாதி லோகங்களை பிராப்தி பண்ணுவாங்க. யாரெல்லாம் நித்திய வைதிகமான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நித்திய கர்மங்களை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க புண்ணிய கர்மங்களை பண்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழான பிறவிகளை அடைய மாட்டார்கள், பசு பிறவியை அடைய மாட்டார்கள். அப்ப பாப்பம் வந்து நாசமாயிடுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு சுவாமி வேதத்துல? சங்கீதா, தைத்திரிய சங்கீதா, தைத்திரிய பிராமணம், இந்த தைத்திரிய ஆரண்யக்கத்துல 6வது பாட்டம் வரைக்கும் வேற என்ன இருக்கு? காம்யானிச்ச. நம்ம ரொம்ப நல்ல வார்த்தை அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, உபாத்த துரித க்ஷயார்த்தானின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. நம்ம நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கல்பம் பண்ணும்போது தெரியும். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயார்த்தானி பிராத்த சந்தியாம் கரிஷ்யே. இதான் சங்கல்பம். காலையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதெல்லாம் எந்தெந்த புண்ணிய கர்மா பண்றோமோ, சிவபூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சிவபூஜைக்கு சங்கல்பம் பார்த்துக்குங்க. எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனி அடுத்து வைதிகர்கள் எங்கேயாவது போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, இல்ல வந்து வாத்தியாரை கூப்பிட்டு ஏதாவது கர்மா பண்றீங்க, எல்லா கர்மங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற அந்த சப்தம் அப்படியே பயன்படுத்துவாங்க. மமோபாத சமஸ்த துரித க்ஷயார்த்தானி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஆரம்பிக்கும் போதே இதுதான் இருக்கும். மமோ பார்த்தன என்ன அர்த்தம்? என்னால் சம்பாதிக்கப்பட்ட. மம உபாத்தன்னு அர்த்தம் என்னால் சம்பாதிக்கப்பட்ட. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். உபாத்த துரித க்ஷயார்த்தானி அப்படின்ட்டு.
என்னால் சம்பாதிக்கப்பட்ட கர்மங்கள் நிறைய இருக்கு, பாப்ப கர்மங்கள். அதை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணலைன்னா அனிமல்ஸா பிறந்துருவேன், நரக்கத்துக்கு போயிடுவேன். அதை நாசம் பண்றது முக்கியம். அந்த நாசம் பண்றதுக்காகத்தான் உபாத்த துரிதம்னா பாப்பம் க்ஷயார்த்தானி, அதை நாசப்படுத்துவதற்காகத்தான் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. கிளியர்? அதுக்கு அடுத்தது வேற என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா, காம்யானிச்ச பலார்த்தினாம் பூர்வஸ்மின் கிரந்தே. கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நித்திய நைமித்திகத்தை மட்டும் பேசல, வேற என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமிய கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு பேசுது. காமிய கர்மங்கள்னாவே, காமியம்னாவே நான் இப்ப சொன்ன மாதிரி தான், காமியம்னாவே என்ன அர்த்தம்? ரஜோகுணம் தானே. அப்ப எல்லா வைதிகர்களும் எந்த குணம்? வெளியில பாடி என்ன பாடி, உள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்கு. வெளியில ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா கூட இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளார காமம் இருந்தா அவன் என்னது? ரஜோகுணம். முடிஞ்சு போச்சு. வெளியில சத்துவகுண பாடி, வெளியில வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். ஏன்? காமம் இருக்கு. அப்ப காமம் இருந்துச்சுனாவே, இகலோக பரலோக காமங்கள் இருந்துச்சுனாவே அது ரஜோகுணம். அப்ப அந்த காமத்தை உடையவர்களுக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு காமம் இருக்கு, அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தர்காமேஷ்டி யாகம், புத்திரன் மேல ஆசை இருந்தா புத்தர்காமேஷ்டி பண்ணு. இது மாதிரி ஒவ்வொரு யாகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா, சொர்க்கத்தில் ஆசை இருந்தா இந்த கர்மத்தை பண்ணு அப்படின்னு உலகத்துல இருக்கிற லோக்கங்கள்ல இருக்கிற எல்லா பலன்களையும் அடைவதற்காக என்ன பண்ணுது? விதவிதமான கர்மங்களை இதுக்கு முன்னாடி இருக்கிற பூர்வஸ்மின் கிரந்தே படித்தானி, முன்னாடி இருக்கிற கிரந்தத்துல படிக்கப்பட்டிருக்கு சொல்லியாச்சு. அப்ப முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது கர்மகாண்ட பகுதியில என்ன இருக்கு? நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், காமிய கர்மங்களை பத்தின விதிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதிகத்தானி முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ண போறீங்க சுவாமி அப்படின்னா, ஞான காண்டம் பண்ண போறோம். ஞான காண்டமா சுவாமி? ஆமாம், ஞான காண்டம் மோட்சத்துக்கான பிரவருத்தி, இகலோக பரலோக பலன்களை அடையறதுக்காக இல்லை. அப்ப என்ன வேணும்? மோட்சம் அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ண போறோம். அதுக்கு என்ன வேணும்? ஆச்சாரியார் சொல்றார் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதானீம் அப்படின்னா இப்பொழுது, இப்போல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கர்ம உபாதான ஹேத்துகு, கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து பரிகாராய, ஃபுல் வார்த்தை நான் சொல்லல, இன்னும் பிரிச்சு சொல்றேன். கர்ம உபாதான ஹேத்துகு, கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்றோம் அப்படின்னா அந்த கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரீசன், எந்த ஒரு காரியத்துக்கும் ரெண்டு ரீசன் இருக்கணும். ஒரு மண்பானை பண்றோம்னு வச்சுங்களேன், மண்பானை பண்றோம் அப்படின்னா மண்பானைக்கு எது உபாதான காரணம்? மெட்டீரியல் காசுனா மண்ணு மெட்டீரியல் காசு. மண் இல்லாம என்ன பண்ண முடியாது? பானை பண்ண முடியாது. மூலப்பொருள் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு உபாதான காரணம். சரி, மண் இருக்கு, குலாலன் இல்லைன்னா, குயவன் இல்லை அப்படின்னா மண்பானையை வணைய முடியுமா? நீங்களும் நானும் மண்பானை பண்ணிட முடியுமா? பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? மண்பானை வச்சிங்க அப்படின்னு வச்சிங்களா, அது அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குமா, அந்த சக்கரத்துக்கு மேலே அந்த மண்ணை தூக்கி வச்சு இவ்வளோதானே ஈஸி தான் அப்படின்னு கையை வச்சிங்கன்னா டலக்குன்னு போயிடும். மண்பானை வரவே வராது. மண்பானை பண்றதுக்குன்னு ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது யார்கிட்ட இருக்கு? குலாலன்ட்ட இருக்கு. அந்த நாலேஜ் உடைய பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். அப்ப மண்ணு உபாதான காரணம், குலாலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குயவன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம், அறிவு காரணம் அப்படின்னு பேர். நிமித்த காரணம்னா அறிவு காரணம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா நடக்குது அப்படின்னா, வைதிக கர்மாவை எடுத்துங்க. ஒரு காமிய கர்மா நடக்குது அப்படின்னா, என்ன கர்மா? காமிய கர்மா நடக்குது அப்படின்னா, கர்மம்னாவே காமியம் தான். அப்ப கர்மா நடக்குது அப்படின்னாவே அதுக்கு மூல காரணம், உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம். உபாதான காரணம் எது? மண்பானைக்கு மண்ணு உபாதான காரணமா இருக்கிற மாதிரி கர்மத்துக்கு உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டா காமம், ஆசை. ஆசை இல்லாம ஒரு கர்மமும் செய்யப்படுவதில்லை. மண் இல்லாம பானை இல்லை, பானை செய்ய முடியாது. அதே மாதிரி ஆசை இல்லாமல் கர்மம் நடக்காது. அப்ப ஆசைதான் மூலப்பொருள் காரணம், மெட்டீரியல் காஸ். அப்ப கர்ம
உபாதான ஹேத்து, உபாதான காரணம்னு பேர். கர்ம உபாதான ஹேத்துனா காரணம், உபாதான கர்ம உபாதான ஹேத்துனா கர்ம உபாதான காரணம் எது? காமம். அந்த காமத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிகாராய, பரிகாரம் பண்ணணும், காமத்தை நீக்க வேண்டும். காமத்தை நீக்கிறதுக்காகத்தான் பிரம்ம வித்யா பிரஸ்தூயதே, பிரம்ம வித்யாவானது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமத்தை பரிகாரம் செய்வதற்காக. சாமி இது எங்கேயோ நான் நேற்று ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு சாமி. நம்ம நேற்று தான் படிச்சோமா சாமி? நேற்று ஜீவன் முக்தி விவேகத்துல ஏதோ நம்ம படிச்சுட்டு இருக்கோமே சாமி. ரெண்டு நாளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கமே சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகத்துல ஜீவன் முக்த லட்சணத்துல நேற்று ஈவினிங் கிளாஸ் யாராவது கேட்டீங்கன்னா தெரியும். அதுல ஒரு பிருகதாரண்யக்கு ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். பிருகதாரண்ய ஸ்ருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்ருதி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, யதா சர்வே பிரமுச்சியந்தே, யதா சர்வே பிருகதாரண்யக்கு உபனிஷத்துல 4-4-7 பக்கத்துல போட்டுங்க. 4-4-7 போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 4-4-7 வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. யதா சர்வே பிரமுச்சியந்தே காமாஹ ये अस्य हृति श्रिताः अथ मर्त्यो अमृतो भवति अत्र ब्रह्म समश्नुत इति. ரொம்ப அருமையான மந்திரம். நேற்று படிச்சிருக்கோம், இது நேற்று ஈவினிங் படிச்சிருக்கோம். எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காமங்களும் நிவர்த்தியாகி விடுகின்றதோ, பிரமுச்சியந்தே எல்லாம் வெளியில போயிடுதோ, காமங்கள் எல்லாம் வெளியில போயிடுதோ, அப்பொழுது பிறகு என்ன ஆகுறான்? காமங்கள் எல்லாம் வெளியில போயாச்சு அப்படின்னா மர்த்தியோ அமிர்தோ பவதி, செத்து போற மனிதன் வந்து பாத்தீங்கன்னா சாகாதவானாக முக்திய நிலையை அடைந்தவனாக ஆகின்றான். அத்திர பிரம்ம சமஷ்ணுத இதி, அங்கேயே பிரம்மம் அடையப்பட்டதாக ஆகின்றது. அப்ப பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா, சாகாதவனா ஆகணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஆசைகளும் நிவர்த்தி ஆகும். அப்ப சர்வ ஆசைகளையும் நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா பிரம்ம வித்யா சர்வ காமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் நீங்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது படிக்கப்படுகிறது. இந்த பிரம்ம வித்யா சிரவணம் பண்ணப்படுகிறது. முண்டகோபனிஷத்துல ஒண்ணு இருக்கு. முண்டகோபனிஷத்து ரொம்ப பிரசித்தமா திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. 3-2-2 முண்டக்கம் பக்கத்திலே போட்டுங்க. முண்டக்கம் 3-2-2 சமயம் இருக்கும் போது எடுத்து பார்த்துக்கலாம். 3-2-2 சொல்றாரு மந்திரம் சொல்லுது, ஸ்ருதி சொல்லுது, காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. எவனெவன் எதை ஆசைப்படுகின்றானோ அதை அடைவதற்கு ஆங்காங்கு பிறக்கின்றான். என்ன மந்திரம் பாருங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரீபர்த் எடுத்தே ஆகணும். ஆசைப்பட்டா ரீபர்த். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஹ, நல்லா சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி, நான் தேகம் இல்லை, மனசில்லை, புத்தி இல்லை, நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், நான் பூரணமா இருக்கேன் அப்படின்னு சச்சிதானந்த சுரூபம்னு ஒருத்தன் தன்னை அறியறான் அப்படின்னா அவனுக்கு பேரு கிருதாத்மனகன்னு பேரு. மற்றதெல்லாம் அவனுக்கு என்ன ஆயிடும்? ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த மொத்த சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா பொய், தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணுது அப்படின்னா ஆசைப்படுவானா? நீங்க என்னைக்காவது ஆர்டிபிஷியலான ஒரு ஆப்பிள வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆசைப்படுவீங்களா? ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் தெரிஞ்சு போச்சு, பிளாஸ்டிக் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னைக்காவது அதை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு ஆசை வருமா? வராது. அதே வந்து உங்களுக்கு அது சத்தியம்னு தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? ஆப்பிள் சூப்பரா இருக்கே, ஜூஸ் போட்டா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு தோணும். அப்போ இந்த பிரம்ம வித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக, இதுதான் சொல்லுது. மொத்த
மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம், வாஸ்தவம் இல்லை. நீ ஆசைப்படுறியே இது வேணும் அது வேணும் இது வேணும்னு, எல்லாம் மனசோட இச்சிங், எல்லாம் பொய். இந்த தேகம் என்னோட, நான் தேகத்தை கூட ஆரம்பிக்கிறேன். இந்த தேகம், புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த ஜெகத்து, பஞ்சபூத்தங்களான இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மித்தியான என்ன அர்த்தம்? தோற்ற மாத்திரம், வெறும் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அப்ப இருக்கிறது என்னது அப்படின்னா ஜீவோ பிரம்ம ஏவ. இந்த ஜீவன் நான் சொல்றேனே, இந்த நான் ஜீவன் இல்ல, நான் பிரம்மம், சச்சிதானந்தம், பூரணம். அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடும்? பரியாப்த காமசிய அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அவனுக்கு எல்லா காமங்களும் பூர்த்தியாகி விடுகின்றன. ஏன் அப்படின்னா காமமே இல்லாம போயிடுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் நமக்கு முன்னாடி இருக்கா? நம்ம நல்லா வெயில்ல போயிட்டு இருக்கோம். 4 waysல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில இருந்து கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறீங்க, நல்லா வெயில் கொளுத்துது. அப்படியே 12 மணி 1 மணிக்கு தக தக தகன்னு எரியுது. முன்னாடி வந்த 4 waysல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா காணல் ஜலம் வந்து ஆத்து தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கு. என்னைக்காவது தோணிருக்கா இறங்கி போய் ஒரு நல்ல ஒரு முங்கி எந்திரிச்சு, நல்லா சில்லுன்னு தண்ணி ஓடும், முங்கி எந்திரிச்சிடலாம், நல்ல ஒரு டேங்க் தண்ணியை பிடிச்சி நல்லா ஆனந்தமா குளிக்கலாம், கார் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது எவனுக்காவது தோணிருக்கா? தோணுமா? அதான் தண்ணி தெரியுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி தெரியுது, எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். அது காணல் ஜலம். அது என்னது? காணல் ஜலம். அதை குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, கார் வாஷ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தொடவே முடியாது. அப்ப தெரியுது. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுனால நமக்கு அதை குறிச்சு எந்த ஒரு ஆசையும் மனசுக்குள்ளார உண்டாகிறதே இல்லை. கடற்கரைக்கு நம்ம போறோம், டெய்லி ஒரு நாள் போனோம். ஒரு நாள் போகும்போது மத்தியானம் போனோம், பார்த்தா மினுக்கு 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 மினுக்குன்னு மின்னுது. சீஷோர்ல பாத்தீங்கன்னா கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிப்பியா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மத்தியான நேரத்துல போனீங்கன்னா தூரத்துல இருக்கிற சிப்பியெல்லாம் என்ன ஆகும்? வெள்ளி மாதிரியே பிரகாசிக்குது. நீங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போதெல்லாம் சிப்பின்னு தெரிஞ்சிருது. எடுத்து பாக்குறீங்க சிப்பி. ஓஹோ, சிப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியா பிரகாசிக்குது அப்படின்னு. அப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியற அந்த மினுக்கு மினுக்குன்னு தெரியறத வச்சு, நல்ல வெள்ளிலாம் இருக்குப்பா, அதெல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுக்கலாம், என் ருத்ராட்சத்தை கோத்து போட்டுக்கலாம், ருத்ராட்ச மாலை பண்ணிக்கலாம், காலில் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டை போட்டுக்கலாம், கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசை வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம வெள்ளி மாதிரி மினுக்கு மினுக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா சிப்பி அப்படின்னு தெரியும். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பொய்ன்னு தெரியுதோ அந்தந்த விஷயத்துல உங்களுக்கு அதை அடையணும்ன்ற ஆவல், ஆசை, காமம் உண்டாகாது. பேசிக்கா இது உண்மை. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாம் சொப்பனம், இது எல்லாம் கந்தர்வ நகரம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய், கைத்த தெரிகிற பாம்பு மாதிரி. அப்ப திரும்ப திரும்ப இதை கேட்டு கேட்டு மெஸ்மரிசம் ஆகிற மாதிரி மெதுவா 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 ஆயிரக்கணக்கான முறை இதை திரும்ப 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 ஆவர்த்தி பண்ண 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 மெதுவா 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 ஒரு விலகல் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். பார்க்கறத காட்சியா பார்க்க ஆரம்பிக்கும். காட்சி தெரியுது, சொப்பனம் தெரிகிற மாதிரி. இது எல்லாம் தெரியுது, இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு நல்ல புத்தியில உரைச்சுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேணுமா வேணாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுச்சியும் உண்டாகாது, இம்பல்ஸ் உண்டாகாது. இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்ற எண்ணம் வரவே வராது. வேதாந்தம் கேட்கவே உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? ப்ராசஸ் இதுதான் நடக்கும். வெளியில போற ஆவல் மெதுவா மெதுவா கட்டாயிட்டே போகும். காசிப் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா கட்டாயிட்டே போகும். நமக்கு கூட இருந்து நம்ம ஒரு காலத்துல உட்கார்ந்து நல்லா காசிப் பண்ணிருப்போம், ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருந்திருப்போம். அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, இந்த ஊர் எப்படி, அந்த ஊர் இப்படி அப்படின்னு. இப்ப எங்கேயாவது காசிப் பண்ண முடியுமா? நான் ஒரு 3-4 வருஷம் வேதாந்தம் கேட்டவங்களுக்கு காசிப் பண்ண முடியாது. காசிப் பண்ண முடியாம போயிடும். எங்கேயாவது போலாமான்னா என்ன போய் என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை, உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு மெதுவா மெதுவா ப்ரோக்ராம் எல்லாம் கட் ஆகும். வேதாந்தம் ஒழுங்கா கேட்டீங்கன்னா மெதுவா 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 நிவர்த்தி வந்துகிட்டே இருக்கும். யாரோடையும் பேசினா என்ன பேச வேண்டி இருக்குது? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது பேசினா கூட வேதாந்தம் பேசலாம், இல்லைன்னா பேசாம இருக்கலாம்.
அப்படின்னு உலக விஷயங்கள்னு மெதுவா 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 இந்த விலகல் வர வரதான் இந்த வேதாந்தம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது மெதுவா மெதுவா சிரவண காலத்திலேயே இப்படி வேலை செஞ்சு மனன காலத்துல ரொம்ப 100% தீர்மானம் ஆயிடும். இது எல்லாம் தோற்ற மாத்திரம்தான், இது கண்ணியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சிரவண காலம், மனன காலம். சிரவண காலத்துல பிரம்ம ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஞானம் கிடைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா விலகல் வர ஆரம்பிச்சிடும். மனன காலத்துல பிரம்ம வித்யா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற மனன காலத்துல இருக்கிற வித்யா பிரம்ம வித்யாவா ஆயிடும். நிதித்தியாசனத்துக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க பிரம்மமாவே ஆயிடுவீங்க. வரப்போது சுருத்திகள்லாம் இருக்கு. நீங்க சாட்சாத்து பிரம்மஸ்வரூபமா நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல அனுபூதி நிலையில பாத்தீங்கன்னா பிரம்மமாவே ஆயிடுறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அப்ப பிரம்மமானவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு கண்ணியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. இது எல்லாம் தோற்றம்னாயி தோற்றத்தோட திருஷ்யமும் பாத்தீங்கன்னா இவன் பார்க்காம விட்டுருவான். தான் 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 தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனா அப்படின்னா அவனுக்கு காமம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரியாப்த காமகன்னு பேர். அவனுக்கு பேர் எல்லா காமங்களையும் முடித்தவன் அர்த்தம். அடைஞ்சு முடிச்சவன். பரியாப்தி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு ஆயிடுச்சு, பூர்ணம் ஆயிடுச்சு. அவனுக்கு அடையறதுக்கு இந்த உலகத்துல ஒரு காமமும் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? மித்யாத்துவ நிச்சயம் பண்ணிட்டான். பொய் பொய் பொய்ன்னு மொத்தமும் பொய். நான் அடையறதுக்கு ஒன்றுமில்லை, அகம் பிரம்மாஸ்மி, ஆனந்த சுரூபமா நான் இருக்கேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பரியாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாஹா. இங்கேயே அவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஹிருதயத்திலேயே அவனுடைய காமங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது? இங்கேயே லயத்தை அடைந்து விடுகிறது. அவனுக்கு பேர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர். அப்ப 2 சுருதி பிருகதாரண்யத்துல 4 4 7, அதுக்கப்புறம் முண்டகத்துல பாத்தீங்கன்னா 3 2 2. இந்த 2 சுருதியும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆசைகள் நீங்கி போகுதோ அப்பதான் ஒருத்தன் மரணிக்கிறவன் மரணம் இல்லாதவனா அமிர்த சுரூபமாக ஆகின்றான். இதான் ஆகுது. இப்போ நம்ம இந்த பிரம்ம வித்யா என்ன பண்ணுது அப்படின்னா கர்மத்துக்கு காரணமா இருக்கிற காமத்தை நீக்குது. சாமி இந்த ரூட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா சித்தத்துல போய் பதிவாயிருக்கா. நேற்று சாப்பிட்ட ஃபலூடா எனக்கு இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கு. நேற்று சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வாசனை, சுக வாசனை பாத்தீங்கன்னா நல்ல ஃபலூடா சாப்பிடல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு ஃபலூடா மாதிரி நான் சொன்னேன், ஐயோ இது ஃபலூடா சரியில்லைச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் பாருங்க. நான் சாப்பிட்டு முடிக்கும் போதே நாதபிரம்மத்தை சொல்றேன், சி இது சரியில்லைச்சு, ஏமாத்திட்டான் நம்மளை. சரியா பேரு தான் ராயல் ஃபலூடான்னு வச்சிருக்கான். ராயலாவே இல்லைச்சு. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் பாருங்க. ஆமா ஆமா 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் பாருங்க அந்த ஃபலூடா. அதுக்கு மாதிரி இது இல்லைச்சு அப்படின்னு. அடப்பாங்க, அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஃபலூடா எங்க இருக்கு? இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா சுக வாசனையா பதிவாயிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபலூடா சாப்பிட்டதுதான் இப்ப எனக்கு ஃபலூடா சாப்பிடணும்னு ஒரு உள்ளுக்குள்ளார என்ன வந்துச்சு? ஒரு இம்பல்ஸ் ரைஸ் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா 4 அதே மாதிரி 4 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம சுகத்தை அனுபவிச்சிருப்போம். 4000 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி சுகத்தை அனுபவிச்சிருப்போம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நிக்கும். அப்பப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எனக்கு சுகவாசனை அந்த சித்தத்துல சாப்பிட்டதுன்னு வயிற்றுக்குள்ளார போனே முடிச்சு போச்சு. தொண்டைக்கு கீழே இறங்கினோடனே முடிச்சு போச்சு. எந்த சுகமா இருந்தாலும் சுகம் அனுபவிச்ச மாத்திரத்துல முடிஞ்சு போகுது. ஆனா அது என்ன பண்ணுது? தன்னோட சுக வாசனைய சித்தத்துல போய் விட்டுட்டு போயிடுது. சித்தத்துல விட்டு போனோன்னு இந்த பாடி எத்தனை பாடி ஆனாலும், நம்ம யோக சூத்திரத்துல ஒரு சூத்திரம் ஒண்ணு பார்த்திருக்கோம் 3:36. யோக சூத்திரத்துல 3:36 ஒரு சூத்திரம் பார்த்திருக்கோம். சம்ஸ்கார ஸ்மிருத்தியோர் ஸ்மிருதி ஏகரூபத்வாத். ஆமா இந்த ஸ்ருதி சம்ஸ்காரம் நம்ம சொல்ற வாசனைக்கு இன்னொரு பேர் சம்ஸ்காரம்னு பேரு. ஃபலூடா பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சும் அந்த ஃபலூடாவோட வாசனை எனக்குள்ளார இருக்கு. 4 வருஷத்துல என்னென்னவோ கடந்து போச்சு.
ஆனா அந்த வாசனை மட்டும் அப்படி இருக்கு. நம்ம சொல்றோம் 4 வருஷம் இல்லைங்க, 4000 கோடி ஜென்மங்களானாலும் நம்ம அனுபவிச்சு சுகமா அந்த பதிவு அங்கேயே இருக்கும். அப்ப நமக்குள்ளார ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, இப்போ இனிமே நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகுது, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகுதுனாவே அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாயிருக்கணும்? சட்டியில இல்லைன்னா அகப்பேல வராது. நீங்க பாத்திரத்துல ஏதாவது வஸ்து இருந்தாதான் கரண்டி ஸ்பூன் போட்டு எடுக்கும் போது வெளியில வரும். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வெறும் ஸ்பூனை போட்டு தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் வராது. அப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வருது, எனக்கு இது இங்க போகணுமே, திருச்செந்தூர் போகணும்னு எனக்கு ஏன் எண்ணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் 3 வருஷம் இருக்குமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திருச்செந்தூர் போய் நல்ல ஆராதனை பார்த்தோம், நல்ல அபிஷேகம் பார்த்தோம். ஃப்ரண்ட்ல உட்காந்து முன்னாடி சுவாமிகிட்ட முன்னாடி போய் எங்க 3 பேர், நாங்க பிரபோதாவும் நானு நாதபிரமா 3 பேர் போயிருந்தோம். நேரா கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களை உட்கார வச்சுட்டாங்க. யாருக்கோ பூஜை நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா உட்கார்ந்து பார்த்தோம். அவங்களது முடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஆள் வந்தாங்க, அவங்களுக்கும் உட்கார்ந்து நாங்களும் உட்கார்ந்து முன்னாடியே பார்த்தோம். நல்ல மனசார குளிர 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 சுவாமியோட ஆராதனையை பார்த்துட்டு வெளியில வரோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பிரீஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு நல்ல பாயசம், சுவாமியோட அபிஷேகம் இது பண்ணி நைவேத்தியம் பண்ண பாயசத்தையும் கையில கொடுத்தாரு. ஐயோ என்ன பாயசம்ன்றீங்க, எக்ஸலண்டான பாயசம். எத்தனை வருஷம் ஆச்சு சாமி? நான் இப்ப பேசுறதா இது நேற்று நடந்த மாதிரி இருக்கா? நேற்றுலாம் நடக்கிற 3 வருஷம் ஆகி போச்சு. சாமியோட முகம் அப்படியே இருக்கு, சந்தன அபிஷேகத்துல இருக்கிறது அப்படியே கண்ணுக்கு தெரியுது. போன வருஷம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போனா தாயார் சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் சாதம் ஒண்ணு கொடுத்தாங்க. நான் ரொம்ப சன்னியாசி இல்லை, வீக்கு, நாக்கு வீக்கு, சன்னியாசி எல்லாம் நாக்கு வீக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். திருச்சி ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயார் சந்நிதிக்கு போனோன்னு ஒரு பால் சாதம் கொடுத்தாங்கன்னு, அது என்னன்னு தெரியல, அக்கார வடிசல் இல்லை, அவல்ல பண்ணது ஈவினிங் கொடுத்தாங்க. அக்கார வடிசல் வேற மாதிரி இருக்கும், இது வேற. என்னங்க இது பிரசாதம்னா அது மாதிரி தானே பிரசாதம் இருக்கு, தேவலோகத்துல இருந்தே வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. வெறும் பால் அவலு நெய் இவ்வளவுதான் இருக்கு, அதுல சர்க்கரை. ஐயோ ஆயிடுச்சு. வாசனை பாத்தீங்களா, வாசனை எந்த அளவு. இப்ப நான் இப்ப பேச பேச உங்களுக்குள்ளார இருக்கிற வாசனையெல்லாம் தூண்டி விட்டுருப்பேன் நேரம். நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சீங்களோ ட்ரிக்கரிங் பண்ணி விட்டுருப்பேன் நேரம் எல்லாத்தையும். அப்போ என்னோட வாசனை எனக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்களோ இப்ப நான் சொல்ல சொல்ல அதோட சிமிலாரிட்டியா இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும், உங்களுக்குள்ளார வெளியில வர ஆரம்பிச்சு. அப்போ ஏற்கனவே அனுபவிச்சதெல்லாம் நம்ம சித்தத்துல பதிவாகி ரிஜிஸ்டர் ஆகி வாசனைகளா அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? வாசனான்னு சொல்லலாம், இல்லைன்னா சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். சம்ஸ்காரம் இல்லைன்னா வாசனை ரெண்டுமே ஒரே தான். அதுதான் ஸ்மிருதியா வெளியில வருது. வெளியில வரும்போது அதுக்கு என்ன பேரு? நினைவுக்கு புத்திக்கு வரும்போது அதுக்கு பேர் என்னது? ஸ்மிருதி. ஸ்மிருதி ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் என்ன ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க ரூபத்வாத். 3:36 பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றார். சம்ஸ்காரம் சித்தத்துல இருந்தா, வெளியில தெரியாம இருந்தா அது வாசனா, சம்ஸ்காரம் பேரு. அது வெளியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளா இருந்து வெளியில வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும்னு எனக்கு வெளியில நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. நினைவு கொள்ளுதல், மெமரிக்கு வந்தாச்சு. அப்ப எதெல்லாம் மெமரிக்கு உங்களுக்கு வருதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார என்னவா இருந்திருக்கணும்? வாசனையா இருந்திருக்கணும். ஆயிடுச்சா? அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணு. சித்தத்துல இருக்கும் போது வாசனைன்னு சொல்றோம், அது புத்திக்கு வரும்போது நினைவு, ஸ்மிருதி அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இனிமே நீங்க ஏதாவது ஒண்ணு நினைவுக்கு வருது அப்படின்னா அது ஏற்கனவே அங்க ரிஜிஸ்டர் ஆயிருந்தாதான், அனுபவம் செய்யப்பட்டிருந்தாதான் வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயை பார்த்தா இப்ப பயம் இல்லை, முன்னாடி நாய் தூரத்துல அந்த தெரு வாசல்ல நின்றுச்சுன்னா, ஒரு நாய் நின்றுச்சுனாவே அது கடிக்குமா கடிக்காதான்னு கூட தெரியாது. அந்த நாயை பார்த்தாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொட நடுக்க ஆரம்பிச்சிடும். பயம் பயம் பயம். சின்ன வயசுல எல்லாம் அப்படிதான். இப்ப அம்மா பின்னாடியும் ஒளிஞ்சுப்போம், அக்கா பின்னாடி ஒளிஞ்சுப்போம், அண்ணன் பின்னாடி ஒளிஞ்சுப்போம். நாயினாவே அவ்வளவுதான், 3 தெரு சுத்திட்டு போவோம். அப்ப என்ன அர்த்தம்னா நாய் எந்த ஜென்மத்திலேயோ என்னை கடிச்சிருக்கு.
எது இந்த இப்ப நான் சொன்னதா 4:9 4:36 இல்ல 4:9 போட்டுங்க. 4:36 இல்ல 4:9 யோக சூத்திரம் 4:9. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நாயை பார்த்தோன்னே எனக்கு பயம் வருது. இந்த ஜென்மத்துல என்ன நாய் கடிக்கவே இல்லையே, இந்த ஜென்மத்துல என்ன இன்னும் நாய் கடிக்கவே இல்லை, ஆனா வந்து நாயை பார்த்தா எனக்கு பதறுது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் தொடர்ந்து காய் கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னோட தொடைய வந்து பாத்தீங்கன்னா உள் தொடைய நாய் கடிக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வியர்த்து விறுவிறுக்க நான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு உட்கார்ந்து. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல விபூதியை பூசி விட்டு ஒரு ஜலம் கொடுத்து நமசிவாய மந்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு படுத்துக்கூடா அப்படின்னு படுக்க வச்சிருவாங்க. விபூதியை பூசி விட்டு நெஞ்சில விபூதி பூசுவாங்க, இதுல வந்து திருப்பண்டரம் போட்டு விடுவாங்க இதெல்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விபூதியை தூக்கி வாயை காட்டு அப்படின்னு வாயில போட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிக்க வைப்பாங்க. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாய் ஒரே இன்சிடென்ட் பல வருஷமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம், எப்படி வரும்? ஃபலூடா சாப்பிட்டு இருந்தாருன்னா ஃபலூடா ஞாபகத்துக்கு வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திரும்ப திரும்ப நினைவுக்கு வரணும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே அது நல்லா பதிவாயிருக்கிறது, சொப்பன காலத்துல வெளியில வருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஜாகிரத காலத்திலையும் நான் பார்க்கும்போது நாயை பார்த்தாவே எனக்கு பயம் வருது உள்ளுக்குள்ள. அப்ப துக்கத்தை அனுபவிக்காம துக்க வாசனை இல்லாம அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஐயோ நாயா அது வேணாம் நம்ம பக்கத்துலேயே போக கூடாது அப்படின்னு தோணாது. ஃபலூடா சாப்பிடாம கிருஷ்ண சுப்பிரமணியரோட அபிஷேகத்தை பார்க்காம திரும்ப சுப்பிரமணியரை போய் பார்க்கணும், அபிஷேகம் பார்க்கணும்னு தோணாது. ஸ்ரீரங்கத்துல போய் அக்கார வடிசல் சாப்பிடணும்னு தோணாது. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சுகமோ துக்கமோ உங்களுக்கு அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் அது நினைவுக்கு புத்திக்கு வரும். ஸ்மிருதின்னு பேர். ஸ்மிருதிக்கு வந்தோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நினைவு வந்து அப்படியே போயிருமா? போகாது சார். நினைவுக்கு வந்தோன்னே நம்ம என்ன பண்றோம், 10 விஷயங்கள் நினைவுக்கு வந்தா அதுல 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த டைம் பீயிங்க்கு பிடிச்சுக்கிறோம். அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கும்ல, முருகர் எப்படி இருந்தாருன்னா ஆனந்தமா இருந்தாரு, ஐயோ என்ன அபிஷேகம். பழனிக்கு போயிருக்கோம், பழனியில போயினாலும் அதே மாதிரிதான். பழனிலயும் ஒரு அபிஷேகம் பார்த்தோம். 11:30 மணிக்கு காலையில 11:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது. அதுவும் என்ன அருமையான அபிஷேகம். இந்த கோவனாண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சந்தனத்தை ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் நல்ல சுகவாசனையா இருக்கட்டும் துக்க வாசனையா இருக்கட்டும் நினைவுக்கு வந்தோன என் மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அந்த நினைவுக்கு வந்த விஷயத்த மனசுல சிந்தனை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா புத்தியில நினைவுக்கு வரும். புத்தியில நினைவுக்கு வந்த மாத்திரத்துல மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் பாஸ் ஆகி மனசுல வந்து ஆலோசனை பண்ணுவேன். ஆலோசனை பண்ண பண்ண தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே. அந்த விஷயத்தை நான் சிந்தனை பண்ண வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார திரும்ப திரும்ப வரும், பழனிக்கு போலாமா இல்ல திருச்செந்தூர் போலாமா, பழனிக்கு போலாமா இல்ல திருச்செந்தூர் போலாமா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஆலோசனை பண்ணி எது சரியா இருக்கும், இந்த சமயத்துக்கு போயிட்டு உடனே ஒரு நாள்ல போயிட்டு வந்துடணும், 2 நாள்ல போயிட்டு வந்துடணும், எப்ப போனா இதாகும். மனசு நிறைய விதவிதமா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்ணிடுங்க. மனசு இந்த புத்தி வந்து என்ன பண்ண போய் ஆகணும். எவ்வளவு நாள் தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நாளைக்கு போயிடணுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா ஒரு தாட் வந்துடும். சங்கல்பம் அப்படின்னு பேர். சில சமயம் சங்கல்பத்திலிருந்து மனசு ஆலோசனை பண்ணும், சில சமயம் மனசு ஆலோசனை பண்ணதுக்கு பிறகு சங்கல்பம் உண்டான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கர்மத்தை பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்ப அந்த கர்மத்தை பண்ணும் போது அந்த கர்மத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியமும் நடக்கும் பாப்பமும் நடக்கும். நாங்க போன முறை திருச்செந்தூர் போகும்போது ரொம்ப வம்பு பண்ணிட்டே இருந்தோம். நானும் 3 பேரும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்தோம். நானும் பிரபோதா ரொம்ப தண்ணி வண்டி, கண்டக்டர்கிட்ட வம்பு, பஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் வம்பு. நாங்க 3 பேர் சேர்ந்து நல்லா அடி கொடுத்து அவனை இறக்கி விட்டோம். வண்டியில இறக்கி பார்ப்போம். ஆனா திருச்செந்தூர் போய் இறங்கி சுவாமிக்கு நல்ல தரிசனம், ஆராதனை, தானம், தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த யாத்திரை ஃபுல்லா புண்ணியம். நல்ல புண்ணியங்களா பண்ணிட்டு ஒரு பாப்பம் வந்துருச்சா, ஆமா ஒரு பாப்பம் வந்துருச்சு. ஒரு பாப்பம் நடந்துச்சு. ஒரு ஆளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் பாதியில இறக்கி விட்டோம். தண்ணி டிஸ்டர்பன்ஸ்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். கண்டக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நொந்து போயிட்டார்.
அவன் என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. அது மாதிரி அவர் சூழ்நிலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் நடந்துட்டு இருக்கும் போதே கூடவே என்ன நடக்குது, ஒரு பாப்பமும் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தை நீங்க பண்ணினாலும் அந்த கர்மத்துல புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் கலந்துதான் இருக்கும், வேற வழியே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட முடிச்சுங்க, கர்மத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனம் மனசுல நடக்கும். அந்த ஆலோசனைக்கு முன்னாடி ஒரு காம சங்கல்பம், இதை அடையணும் அப்படின்னு ஒரு காம சங்கல்பம் வந்திருக்கணும். காம சங்கல்பத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டது ஒரு ஸ்மிருதி வந்திருக்கணும். ஸ்மிருதிக்கு முன்னாடி ஒரு வாசனை இருந்திருக்கணும். வாசனா, ஸ்மிருதி, காம சங்கல்பம், காம ஆலோசனா, அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா. அந்த கர்மம் புண்ணியமா பாப்பமா இருக்கும். அந்த புண்ணிய பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கோடிக்கணக்கான புண்ணிய பாப்பங்கள் சேர்ந்து 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 அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மம். பாப்பம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கீழான ஜென்மம் ஒருத்தருக்கு கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமத்தை நாசம் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்மிருதிக்கு வந்தாலும், இப்ப எனக்கு ஸ்மிருதி வருதா? ஆமா வருது. இந்த ஒரு மாசம் காலியா தான் இருந்தேன், ஃப்ரீயா இருந்தேன். 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்தேன். 10 நாள் 11 நாள் 12 நாள் வந்து மௌனமா இருந்தேன். வேற எங்கேயும் போகணும்னு தோணவே இல்லை மனசுல. அப்ப ஸ்மிருதிக்கு வந்துச்சா சுவாமின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு மனசுக்குள்ளார. வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சன் கோயில் போய் சுவாமியை பார்க்கணும், அச்சன் கோயில் போய் சுவாமியை பார்க்கணும், அப்புறம் திருச்செந்தூர் போய் முருகனை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போய் நடராஜனை போய் பார்க்கணும். நமக்கு சொந்தக்காரனை தான் நம்ம பார்க்க ஆசைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலாக சுத்துறதுன்னு சன்னியாசியோட இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சங்கல்பம். சுவாமி எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே போகலை. ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மிருதிக்கு வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டதெல்லாம் ஸ்மிருதிக்கு வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணல அப்படின்னா அதை சங்கல்பமா பண்ணவில்லை. அப்ப காம சங்கல்பம் உண்டாகல அப்படின்னா அதை பத்தின எப்படி போறது என்ன போறது என்ன ஆகும், இதெல்லாம் ஆலோசனை நடக்காது. ஆலோசனை நடக்கலன்னா அந்த கர்மா வெளியில எக்ஸிக்யூட் ஆகாது, நடக்கவே நடக்காது. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா, வெளியில பண்ற கர்மங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா காம சங்கல்பம். காம சங்கல்பம். சாமி இது எங்கேயாவது இருக்கா சாமி, நம்ம எங்கேயாவது கீதையிலயோ எங்கேயாவது படிச்சிருக்கோமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, 6வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் அசேஷதஹ. 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து 6வது அத்தியாயத்தை படிக்கும் போதே சொல்றாரு, சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் த்யக்த்வா அசேஷதஹ. 24 6:24 மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததா. இப்ப நீங்க சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. எப்படி தியாகம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சமில்லாமல் தியாகம் பண்ணணும். அப்ப மிச்சம் இல்லாம தியாகம் பண்ணீங்கன்னா, இப்ப ஒரு மாசம் நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே இருந்தேன், ஃப்ரீயா இருந்தேன், எந்த இதுவும் இல்லை. இப்போ என்னை பிடிச்சி வச்ச மாதிரி பிள்ளையார் மாதிரி இருக்க சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் இல்லை. சங்கல்பம் போட்டுட்டோம் அப்படின்னா அதான் விதை. காம சங்கல்பம் தான் விதை. அந்த சங்கல்பத்தை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சங்கல்பம் உங்களை என்ன பண்ணும், உட்கார விடாது. உட்கார விடாம என்ன பண்ணும், சொஸ்தமா இருக்க விடாம அந்த வஸ்துவை அடையறதுக்காக ஆலோசனை பண்ணி அந்த கர்மத்தை பண்ணி அதை அடையணும்ன்றதுல கொண்டு போய் விட்டுரும். அப்ப சங்கல்பம் இல்லாம இருக்கணும். சர்வ சங்கல்பங்களையும் தியாகம் செய்து விட்டு, எப்படி சர்வான் அசேஷதக மிச்சமில்லாமல் தியாகம் செய்து விட்டு. அப்ப என்ன சங்கல்பம் இல்லைன்னா மனசுல ஆலோசனை வருமா? மனசுல ஆலோசனை வராது. புத்தி சங்கல்பிக்கல அப்படின்னா மனசுல ஆலோசனை வராது. மனசு எப்படி இருக்கும், குவைட்டா இருக்கும். மனசு குவைட்டா இருந்தா இந்திரியங்கள் என்னவா இருக்கும், இந்திரியங்களும் டும் டும் டும்னு அடங்கி இருக்கும். மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததக. இந்த இந்திரியங்கள் மனசும் வெளியில போறத கண்ட்ரோல் பண்ணி இருந்துகிட்டு ஷனை ஷனை ருபரமேத்,
25 6:24 6:25 ஷனை ஷனைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீதயா. நான் பிரம்மமா இருக்க, இது எல்லாம் பொய். நான் பிரம்மமா இருக்க, இது எல்லாம் பொய். நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பொய்ன்னு இந்த விவேக புத்தியினால இந்த மனசுக்கு படிச்சு கொடுத்து இந்த மனசை மெதுவா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, இந்த மனசை வெளியில போகாம ஆத்மாவிலேயே நிலை நிறுத்தி ந கிஞ்சித் அபி சிந்தையேத், வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க கூடாது. இதான் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தோட மெத்தடாலஜி, ஆத்மானுபூதிக்கு பண்ண வேண்டியது. அப்போ எப்படி சாமி சங்கல்பத்தெல்லாம் எப்படி சாமி விடுறது? எல்லா சங்கல்பத்தையும் விட சொல்லியிருக்கேன், வேற மெத்தடே இல்லை, ஒரே ஒரு மெத்தட். ஆத்ம அனாத்ம விவேகம்தான் இந்த பிரம்ம வித்யான்றதுக்கு அர்த்தம். என்னது? ஆத்ம அனாத்ம விவேகம் தான் பிரம்ம வித்யா. நானை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா, நானுக்கு அந்நியமா எதையெல்லாம் பார்க்கிறனோ கேட்கிறனோ எல்லாம் வெறும் தோற்றம், சொப்பன மாதிரி, காணல் ஜல மாதிரி, சிப்பில தெரிகிற வெள்ளி மாதிரி. இதை மெதுவா மனசு பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்றது. ஒரு வாட்டி கேட்ட பத்தாது, பல முறை திரும்ப கேட்கறது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தானா நிக்கணும் அப்படின்னா, நான் இப்ப 1 மாசமா எங்கேயும் போகாம சொஸ்தமா வீட்டுல இருக்கேன் அப்படின்னா, வீட்லயே இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னது? எங்கேயும் போகணும்னு சங்கல்பம் உண்டாகவே இல்லை. அப்ப சங்கல்பம் உண்டாகல அப்படின்னா மனசு ஆலோசனையில இந்திரியங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணவே இல்லை, அப்படியே சஞ்சலிக்கல. அதனால போயிட்டா நான் வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துருக்கேன். ஒரு மாசமா ஆமா 1 மாசமா ஆகிப்போச்சுல, ஃப்ரீயா இருந்தேன் சாமி. 11 நாள் மௌனமா இருந்தீங்கன்னா என்ன சாமி உங்களுக்கு எதுவுமே தோணாது சாமி. ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கேன். கதவை கேட்டை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசாம உட்காந்து, சாமி பேசாம உட்கார்ந்துருக்கிறதா எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்னன்னா சங்கல்பம் இல்லைன்னா ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து. சங்கல்பம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரை நாள் கூட உங்களால என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது, சும்மா உட்கார முடியாது. அப்ப சங்கல்பம் தான் நம்மளை பாத்தீங்கன்னா என்ன பண்றது, வெளியில புஷ்அப் பண்ணி வெளியில தள்ளுது. அதே தான் பாத்தீங்கன்னா 6ல பாத்தீங்கன்னா 6:3 பாத்தீங்கன்னா சொல்லுது. 6:2 நஹ்ய சந்யஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்டன. 6:2 நினைக்கிறேன். ஆமா 6:2 பக்கத்துல போட்டுங்க. எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்யஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்டன. நீங்க சன்னியாசி ஆகணும் இருக்கட்டும், இல்லை யோகி ஆகிறதா இருக்கட்டும், சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதவன் யோகியாக சன்னியாசியாக ஆகவே முடியாது. 6:2 பகவத்கீதை 6:2 ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. அப்ப காம சங்கல்பத்தை விடல அப்படின்னா உங்களால குவைட்டா ஒரு சமாதிக்கு பாத்தீங்கன்னா போக முடியாது. சொஸ்வரூப அவஸ்தானம் மோட்சமித்ய அபிதீயதே ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவனிடத்திலேயே ஆத்மாவின் இடத்திலேயே நிலை பெறுதல், அதுதான் சமாதி. அப்ப அந்த சமாதியில உட்காரணும் அப்படின்னா உங்களுக்கு காம சங்கல்பத்தை விடாம உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அதே மாதிரி 6:4 பாத்தீங்கன்னா தெரியும். யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. 6:4 ரொம்ப முக்கியமானது. அங்க கீதால பகவான் சொல்றார் 6:4 யதா, எப்பொழுது பாத்தீங்கன்னா இந்திரியார்த்தேஷு, இந்திரியங்களோட அர்த்தம்னா என்ன அர்த்தம், விஷயம், ஆப்ஜெக்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு ஊர்ல, சாப்பிட்றதுக்கு, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, எல்லாமே உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஷய போகங்கள் தான், இந்திரிய விஷய போகங்கள். எப்பொழுது பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை கேட்டு 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 இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் தோற்றம் தோற்றம் தோற்றம்னு சொல்லி 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 இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா ந இந்திரியாதிஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே. இந்திரிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம், பற்றுதல் உண்டாகாம போகுதோ அப்ப எதிர்க்க இருக்கு. காணல் ஜலம் இருக்கா, தெரியுதா? ஆமா தெரியுது. என்னைக்காவது குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சா, குளிச்சுக்கணும்னு ஆசை வந்துச்சா? வரல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் இங்க வெளியில இருக்கு. ஆனா நான் என்னுடைய புத்தியில வேதாந்தத்தை படிச்சு இது தோற்றம் தோற்றம் தோற்றம்னு சொல்லி 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 எந்த சமயத்துல உங்களோட ஞானம் மெச்சூரிட்டி ஆகி
வெளியில இருக்கிற வஸ்துக்களோட இதை அடையணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் உண்டாகாம, பற்றுதல் உண்டாகாம போகுதோ, அப்ப நீங்க சர்வ சங்கல்ப பரித்தியாகி ஆயிடுறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு சங்கல்பங்களும் அந்த வஸ்துக்களுக்கு நடுவுலையே இருந்தாலும் கூட என்னாவீங்க, ஒரு சங்கல்பமும் உண்டாகாது, அடையணும்னு தோணவே தோணாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்சியதே. அப்ப சர்வ சங்கல்பத்தையும் விட்டவன் தான் யோகம்னு சொல்லக்கூடிய சமாதியை அடைந்தவன். சர்வ சங்கல்பத்தையும் விட்டாதான் நீங்க நிர்விகல்ப சமாதி ஆத்மானுபவத்தை அடைய முடியும். இததாங்க இப்போ ஆச்சாரியர் என்ன பண்றார், இங்க சொல்றார். காம சங்கல்பத்தை பரித்தியாகம் செய்வதற்காக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம வித்யா ஆரம்பம் செய்யப்படுகின்றது சொல்லியாச்சு. அப்ப பிரம்ம வித்யா ஆரம்பம் பண்றதுக்கான முக்கியமான காரணம் நான் பிருகதாரணி சொல்லிட்டேன், முண்டக்க உபனிஷத் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பகவத்கீதையும் சொல்லியாச்சு. அப்ப காரணம் எதுனா, கர்மம் பண்றதுக்கு காரணம் காமம், காம ஆலோசனம், காம சங்கல்பம். அப்ப இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, புத்தியில பண்ணினா சங்கல்பம், மனசுக்கு வந்தாது ஆலோசனை. இந்த ரெண்டும் நடந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா அந்த கர்மமா பரிணமிக்கும். அப்ப வெளியில கர்மம் நடக்கிறதுக்கு பின்னாடி காம ஆலோசனையும் காம சங்கல்பமும் இருக்கு. இத நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்மம் நடக்காது. கர்மம் நடக்கல அப்படின்னா புண்ணிய பாப்பம் இருக்காது. புண்ணிய பாப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்மம் இந்த ஜென்மத்துக்கு காரணம் எதுவும் இல்லாம பிறவி கிடைக்கவே கிடைக்காது. பிறவிக்கு காரணம் எது, நம்ம பண்ண புண்ணிய பாப்பம். புண்ணிய பாப்பத்துக்கு காரணம் எது, காம ஆலோசனம், காம சங்கல்பம். அப்ப காம சங்கல்பத்தை எடுத்துட்டீங்கன்னா கர்மம் இல்லை, கர்மம் இல்லை அப்படின்னா ஜென்மம் இல்லை. இதான் பாத்தீங்கன்னா விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கர்மத்துல ஈடுபடுறதுக்கான காரணம் என்னன்னு இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் அடுத்த பேராகிராஃப்ல ரொம்ப கிளியரா சொல்றேன். என்னது, கர்மஹேத்துகு காமகஸ்யாத். கர்மஹேத்துகு, ஹேத்துனா காரணம்னு அர்த்தம். கர்மத்துக்கு காரணம் காமக சியாத்னா காமம் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு காரணம் காமம். அப்ப ஒரு டெஃபினிஷன் பண்ணிக்கங்க. சாகச்சரிய நியமம் வியாப்திகின்னு ஒரு தர்க்கத்துல ஒரு சொல்லுவோம். சாகச்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இருந்தா இது இருக்கணும், இது இருந்தா இது இருக்கணும். மலைக்கு மேல நான் என்ன பண்றேன், மலைக்கு மேல பாத்தீங்கன்னா பருவதோ வன்னிமான், மலைக்கு மேல புகை பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. நான் இங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கு, சாத்தனூர் டேம் போற வழியில ஒரு மலை இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தெரியும். ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ பாத்தீங்கன்னா புகை வர ஆரம்பிச்சு. என் கண்ணுக்கு என்ன தெரியும், 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலை, அங்க இருந்து புகை பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப அக்னி கண்ணுக்கு தெரியுமா? அக்னி கண்ணுக்கு தெரியல. ஆனா எது தெரியுது கண்ணுக்கு? புகை தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே அனுமானம் பண்றேன், யாரோ தீ வச்சிருக்காங்க. எங்க கண்ணுக்கு தீயே தெரியலையேங்க, அக்னி தெரியவே இல்லையே. அக்னி தெரியல, ஆனா பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, புகை தெரியுதா? ஆமா, புகை தெரியுது. அப்ப புகை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அக்னி இருக்க வேண்டும். யதா மகாநசவத்து. நான் என்னோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சமையல் கட்டுல அம்மா சமைக்கும் போது, பழைய வீடு, இப்பெல்லாம் எல்லாம் கேஸ் ஸ்டவ் தானே, பழைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த விறகை வச்சு எரிப்பாங்க. நாங்க இருக்கும் போதுல வீட்டுல பின்பக்கம் ஒரு இது இருந்துச்சு. கேஸ் ஸ்டவ் வாங்கினதுக்கு பிறகும் சுடுதண்ணிலாம் பாத்தீங்கன்னா நாங்க போடுறதெல்லாம் அடுப்பை வச்சுதான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாய்லர் இருந்துச்சு. இது மாதிரி எல்லாம் பழைய ஆட்கள் வீட்டுல எல்லாம் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கு. அப்ப நான் வீட்டுல பாத்திருக்கேன், புகை வந்துச்சு அப்படின்னா வீட்டுல வெளியில போயிட்டு நான் வரும்போதே பாக்குறேன், அம்மா கிச்சன்ல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் அனுமானம் பண்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள பாக்குறேன் அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்னி எரியுது. அக்னியில பாத்தீங்கன்னா இருந்து புகை வருது. கட்டை சரியா எரியல, பச்சை கட்டையா இருக்கு, அதுல இருந்து புகை வருது. அப்ப நான் வீட்டுல பாத்திருக்கேன், அக்னி இருந்தா தான் புகை வரும், வெறும் புகை எங்கேயுமே வரவே வராது. அப்ப எங்கெங்கெல்லாம் புகை வருமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்க வேண்டும். இது ஒரு நியமமா, லாஜிக். இது தர்க்கத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன பேருனா சாகச்சரிய நியமம் அப்படின்னு பேரு. சாகச்சரியம் அப்படின்னு அர்த்தம், கூட கூடவே இருக்கும். அக்னி புகை இருக்குனாவே என்ன இருக்கணும் அந்த இடத்துல,
அக்னி இருக்கணும். ஆனா அக்னி இருக்கிற இடத்துல எல்லாம் புகை இருக்கணுமா? கேஸ் ஸ்டவ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு, ஆனா புகை இல்லைல்ல. ஆனா புகை இருக்கிற இடத்துல எல்லாம் ஊதுவத்தி கொளுத்தி வச்சா புகை வருது. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்னி இருக்கு. அப்போ புகை இருக்கிற இடத்துல எல்லாம் அக்னி இருக்க வேண்டும், ஒரு நியமம். புகை மட்டும் தனியா இருக்கவே இருக்காது. ஆயிடுச்சா? இதே மாதிரி இதை அப்ளை பண்ற, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் அதற்கு காரணமா இருக்கக்கூடிய காமம் இருக்க வேண்டும். சிம்பிள். இதுக்கு பேர் என்ன பேரு? எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிகி. எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், அக்னி இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் என்ன இருக்கணும்? காமம் இருக்க வேண்டும். சிம்பிள். அப்ப காரணம் வந்து எதுனா, கர்மத்துக்கு காரணம் காமக சியாத். அதுக்கு அடுத்தது பிரவர்த்தகத்வாத். ஏன் சுவாமி அப்படின்னா, ஆசைதான் உங்களை என்ன பண்ணுது? தூண்டி, உள்ளுக்குள்ளார சும்மா இருக்கிறவனை தூண்டி அதை அடையறதுல ஏவுகின்ற காரணமாக இருக்கின்றது. உங்களை வந்து பாத்தீங்கன்னா புஷ்அப் பண்றது யாரு? பிரவர்த்தம் பண்றது அப்படின்னா தள்ளி விடுறது. கர்மத்துல தள்ளி விடுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவர்த்தி பண்ண வைக்கிறது எது அப்படின்னா காமம். காமம் இல்லாதவனிடத்துல பிரவருத்தி காணப்படாது. காமம் இருக்கிறவன் அதை அடைவதற்காக, அந்த வஸ்துவை அடைகிறதுக்காக அந்தந்த கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப பிரவர்த்தகத்துவாத்தினா நம்மளை இயக்கிறது யாரு? பெட்ரோல் என்ன சுவாமி? நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கு, இந்த உலகமே ஓடிட்டு இருக்குல்ல பாருங்க. என்ன ஓட்டணும், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எங்கடா போறீங்க எல்லாம்? இப்படி ஓடிட்டு இருக்கீங்க. காலையில பஸ் இங்கேருந்து இறங்கினாவே தெரியுது. எங்கடா போறீங்க? இவ்வளவு வேக வேகமா போயிட்டு இருக்கீங்களே, எங்கடா போறீங்க? உலகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக 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 வேகமா இயங்கிட்டு இருக்கு. ஏன் இயங்கிட்டு இருக்கு? ஏன் இதெல்லாம் இவ்வளவு வேகமா இயங்கிட்டு இருக்கு? யார் பின்னாடி? பெட்ரோல். ஏதாவது ஒரு பெட்ரோல் இருக்கணும் உள்ளுக்குள்ள. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம். காமம் தான் எல்லாத்தையும் இயக்க வைக்கிறதுக்கான பெட்ரோலா இருக்கிறது. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, ஆப்த காமானாம் ஹி காம அபாவே. ஆப்த காமன் அப்படின்னா காமங்களை அடைந்தவன். காமங்களை அடைஞ்சவன்னா என்னது? நான் நேற்று எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, என்ன அப்படின்னா ஆபரணம் தான் நிறைய இருக்கு. ஆபரணத்துல இருக்கிற ஆசை எல்லாம் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரணத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ ஆபரணங்கள் இருக்குன்னு வச்சுங்க. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ தங்கம் கிடைச்சதுன்னா ஆபரணத்து மேல இருக்கிற ஆசையெல்லாம் என்ன ஆயிடும்? பூர்த்தியாயிடும், இல்லாம போயிடும். ஒரு பெரிய பார் தங்கத்தை கிடைச்சவன் வந்து பாத்தீங்கன்னா அல்பமா இருக்கிற ஆபரணத்து மேல அவனுக்கு ஆசை வராது. அப்போ சர்வம் பிரம்மமயம்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த பிரம்மத்தை எவனுக்கு அடையப்பட்டதா இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோற்ற மாத்திரமா இருக்கிற இந்த நாமரூபங்கள்ல 7 லோக்கங்களும் நாமரூபம், 7 லோக்கங்களும் என்னது? தோற்ற மாத்திரம். இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. இதுல இருக்கிற ஆசை என்ன ஆயிடும்? நிவர்த்தி ஆயிடும். அப்ப பிரம்ம ஞானின்றவனுக்கு பேர் என்ன பேரு? ஆப்த காமானாம். அப்படின்னா பிரம்மத்தை அடைந்தவர்கள், ஞானி புருஷர்கள். அவர்களுக்கு காமம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காம அபாவே. காமம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களிடத்துல இல்லாத காரணத்தால். காமம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வாத்மனி அவஸ்தானாத் பிரவர்த்திகி அனுப்பபத்திகி. அப்ப அவங்க காமம் இல்லைன்னா என்ன ஆவாங்க? இப்ப எப்படி இந்த ஒரு மாசம் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சங்கல்பம் இல்லை, அதனால வீட்டுக்குள்ளார குவைட்டா இருக்கேன். இதே மாதிரி இந்த மனசுல இருக்கக்கூடிய சர்வ சங்கல்பங்களும் சர்வ காமங்களும் இல்லாம போச்சுன்னா மனசு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அமணிபாவம் அப்படின்னு பேர். மனசே இல்லாத மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடுது? நானா நிக்கிறேன். அப்ப நானா நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் எது அப்படின்னா காமம் இல்லாத தன்மை தான் நானா நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. அப்ப சுவாத்மனி அவஸ்தானாத் பிரம்மனிஷ்டர்கள் எல்லாம், பிரம்ம ஞானிகள் எல்லாம் தன்னிடத்திலேயே தான் நிற்பவர்களாக இருப்பதால்
ஸ்வஸ்மினி ஸ்வாத்மனி அப்படின்னா தான், நம்ம சொல்றோம்ல நான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர். இந்த நான்லயே நானா நிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்வாத்மனி அவஸ்தானம் அப்படின்னு பேரு. தன்னில் தான் நிற்றல், ஸ்வாத்மனி அவஸ்தானம். அவஸ்தானம்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, நிலை பெறுதல். தன்னிலேயே தான் நிலை பெற்ற அப்படின்னா அப்ப அதுக்கு எதிரா தடையா இருக்கிறது எது? காரணம் இந்த காமம். மனசுல உண்டாகிற காமம் தான் நம்மளை தானா நிக்க விடாம பண்ணுது. காமத்தை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? தானா நிற்க முடியும். அப்ப தானா நிற்கும் போது அந்த இடத்துல பிரவருத்தி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவருத்திய அனுப்பப்பத்தி, எந்த ஒரு கர்ம பிரவருத்தியும் கர்மத்துல ஈடுபடுதலும் நடக்காது. ரமணர் பாத்தீங்க அப்படின்னா பல காலம் பாத்தீங்கன்னா உட்காருவாங்களாம். காலையில பக்தர்கள்லாம் அவர் ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி தலையில ஒரு திண்டை வச்சுக்கிட்டு, திண்டு பக்கத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு படுத்திருப்பாரு. ஒரு போஸ்ட் இருக்கும். சில சமயம் அப்படி உட்கார்ந்துருக்க ஒரு போஸ்ட் இருக்கும். காலையில உட்கார்ந்துருவார். உட்கார்ந்தாருன்னா சாயந்தரம் மத்தியானம் பிக்ஷைக்கு போற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தே இருப்பான், பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. திரும்ப சாயந்தரம் வந்தாருன்னா உட்கார்ந்தே இருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார எந்த ஒரு இச்சிங்கும் இல்லை. எல்லாம் மனசு பண்ற இச்சிங் தானே எல்லாம். எந்த மனசு பாத்தீங்கன்னா எந்த காமங்களும் இல்லை. பிடிச்சி வச்சா பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்கார்ந்தே இருக்கு, சில மாதிரி உட்கார்ந்து இருக்கு. பிரவருத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரவருத்தியும் காணப்படாது. சும்மா இருக்கிற சன்னியாசிக்கு மரத்தடி சன்னியாசிக்கு 2 பட்டு சாதம். அதான் சொல்லு சும்மா இருத்தல். ஏன் சும்மா இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ளார காமம் இல்லை, அதான் சும்மாவே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்போ யாரிடத்துல காமம் இல்லையோ அவர்களிடத்துல பாத்தீங்கன்னா கர்மமும் இருக்காது. ஞானி புருஷர்கள்ட்ட இதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முடியுது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கான விஷயம் ஆரம்பிக்குது. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா எப்படி போகும்? நாளைக்கு 20. இனிமே நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் டேஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட்டப்பட நாள்ல கிளாஸ் இருக்காது. இனிமே இந்த 4 நாள் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு கண்டினியூவா 3 நாள் பண்ணணும்னு நாங்க பண்ணுவோம். இன்னைக்கு 19ஆம் தேதின்றதுனால இன்னைக்கு நான் 4வது நாளா கிளாஸ் பண்ணிட்டேன். அப்ப நாளையில இருந்து ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வர ஆரம்பிச்சிடும். 20ஆம் தேதி லீவு, 21ஆம் தேதி கிளாஸ், 22ஆம் தேதி லீவு, 23ஆம் தேதி கிளாஸ். அப்ப ஒத்தப்பட நாட்களா இருக்கிற டேஸ்ல எல்லாம் பாடம் இருக்கும், ஈவன் டேஸ்ல எல்லாம் பாடம் நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? திரும்ப கேட்க வேண்டியது எல்லாத்தையும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் பாடம். அப்ப நாளைக்கு லீவு, நம்ம 21ஆம் தேதி இதோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். திரும்ப நல்லா டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் தோணுது அப்படின்னா, இங்க போகணும்னு தோணுச்சுன்னா இமீடியட்டா அதுக்கு என்ன காமம்? ஒரு சின்ன ஆக்ஷன் நடக்குதுனாலும், இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்படி குனிஞ்சு இருந்து பாடம் எடுக்கிறேன், இப்போ நிமிர்ந்து நிக்கிறேன் அப்படின்னா அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குதா? ஏன் நடக்குது அப்படின்னா, குனிஞ்சு நீ உட்காரும் போது கொஞ்சம் அப்படியே பின்பக்கெல்லாம் முதுகுலாம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா நல்லா இருக்கும், சுகம் வேணும். அப்ப சுகம் வேணுன்றதுக்கே பாடியை நான் என்ன பண்றேன், இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா இருக்கு. அப்ப நல்லா பாடி ஷேக் பண்ணா எனக்கு நல்லா இருக்கு, சுகமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் பாடி ஷேக் பண்றேன். அப்போ ஒரு சின்ன அசைவுல கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, நம்ம பண்ற ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் ஒரு காமம் இருக்கும். ஏதோ ஒரு காமம் இல்லாம எந்த பிரவருத்தியும் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு சங்கல்பம் இல்லை, காமம் இல்லையோ, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸா இருப்பீங்க. எப்பெல்லாம் நீங்க சங்கல்பம் பண்றீங்களோ, சிதம்பரம் போகணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிருங்க, இப்போ போச்சு, அவ்வளவுதான். பத்ரிநாத் போகணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணுங்க, போச்சு. அடுத்த மாசம் தான் போகிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஆனா மனசு என்ன பண்ணும்? இப்பவே பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி போகலாம்? இதுல யூடியூப்ல எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பல வீடியோ எல்லாம் பார்ப்போம். யார்கிட்ட புக் பண்றது, ட்ரெயின்ல புக் பண்ணலாமா, இல்ல ஃபிளைட்ல புக் பண்ணலாமா, எங்க இருந்து போகலாம், டெல்லியில இருந்து போகலாமா, ஹரித்வார்ல இருந்து போகலாமா, எப்படி போகலாம், இங்க இருந்து போகலாமா, ஏதாவது குரூப் இருக்கா, இது இருக்கா, பெரிய ஆலோசனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு 1 மாசம் கழிச்சு தான் போவோம். அதுக்குள்ளாரியே இது மனசு சும்மா இருக்க விடாது. சொஸ்தமா பிளானே இல்லாம இருங்க, மனசு பாட்டுக்கு சொஸ்தமா இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணினீங்கன்னா சும்மா இருக்க முடியாது. அப்ப சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதான் நீங்க சும்மா இருக்க முடியும். அப்ப காம சங்கல்பம் தான்
நானா நிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. லைஃப்ல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ டே டு லைஃப்ல இருக்கிறது இதை அப்படியே ஆலோசனை பண்ணி பாருங்க. நாளை மறுநாள் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வேதாந்தம் காம சங்கல்பத்தை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு கர்மகாண்டத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? பிரீஸ்ட் என்ன சொல்லுவாரு? இப்ப நான் பேசுனதெல்லாம் பிரீஸ்ட் பேசுவாரா? அதெல்லாம் பேச மாட்டாரு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? கடன் இருக்கா? கடன் அப்ப நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அப்ப பேர குழந்தைக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாத்தோட ராசியை சொல்லுங்க, எல்லாத்தோட லக்னத்தை சொல்லுங்க. வரிசையா மொத்த குடும்பத்துல இருக்க நாய்க்குட்டில இருந்து பூனைக்குட்டில இருந்து எல்லாத்துக்கும் லக்னம் ராசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அப்ப ஆப்போசிட்னு புரியுதா? இந்த பிரம்ம வித்யா காம சங்கல்பத்தை நீக்கிறதுக்கு சொல்லுது. கர்மகாண்டம் புதுசா சங்கல்பத்தை உண்டாக்குது, அதுல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப ரெண்டும் ஆப்போசிட்னு புரியுதுல்ல உங்களுக்கு? எங்கேயாவது பிரீஸ்டுங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படாதீர்கள்னு எங்கேயாவது எந்த பிரீஸ்டாவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. பாப்போம். ஹரி ஓம்.